வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தமிழக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, போன தேர்தல் அறிக்கை ஹீரோ, இந்த தேர்தல் அறிக்கை ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. வேட்பாளர் பட்டியல் முதல்ல சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி, இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோ இல்லை, ஹீரோயினும் இல்லை, ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில். ஹீரோயின் இல்லை, அவ்வளவு ஹெராயினாக நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாதத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாதத்துக்கு ஒருக்க எடுப்போன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யலை. ஆல்வின் கரெக்டாக சொல்கிறாங்க, செய்யலைங்க. செய்யலை ஆல்வின் இல்லை, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யலை. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேற. சரி, 1000 ரூபா கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. கோடைக்கால விடுமுறை, கோடைக்கால விடுமுறை இது 5 வருஷமும் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பார்க்காரு, கோடைக்கால விடுமுறை இந்த அளவு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 180 இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு மத்தியிலிருந்து வந்திருக்கு. ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பு 200 இடத்துக்கு மேலே போய் வெற்றி பெறுங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. அண்ணன் எடப்பாடியார் வந்து 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் 2000 ரூபா கொடுக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு அதிமுக சார்பாக சொன்னாங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக டோக்கன் கொடுக்க அப்படின்றாங்க. எவ்வளோ ஏமாத்து வேலை இது. சரி, பல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு என்னாச்சு? தாரான்னு சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில்? இப்போ தந்திருக்காங்களா? தரல. அதுக்கும் டோக்கன் தான். ஆனால் அரசு ஊழியர்கள் ஏமாற மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் பணி செய்யும்போது நிச்சயமாக வச்சு வேலை பார்ப்பாங்கிறதா என்னுடைய கருத்து கணிப்பு. வாங்க, நீங்கள் வாங்க, சொல்லுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய கட்சியாக இருக்கு, நீங்களா கூட காங்கிரஸ் ஆகட்டும், வேட்பாளர் பற்றி அறிவித்து இவ்வளவு தாமதம் ஏற்படையே இன்னைக்கு தேர்தல் வேட்பாளர் பற்றி வந்திருக்காங்க. அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் வந்திருக்காங்க. ஏற்கனவே திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்றேன்னு சொல்றீங்க. வேட்பாளர் பட்டியல் வெளியே 2 நாள் தான் இருக்கு மொத்தத்தில் நாமினேஷனுக்கு. இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? 4ஆம் தேதி எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. முதலமைச்சர் வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. யாருங்க முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடிய திமுகவினர் கடந்த 5 ஆண்டுகால சாதனையை காலரை தூக்கி விட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேள்வின்ற மாதிரி முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுவரை இல்லாத வரலாற்று வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். 5 ஆண்டுகால சாதனையை காலரை தூக்கி விட்டு சொல்லலாம்ன்ற மாதிரி பேசுறாங்க. அந்த டெய்லர் அப்படி துணியை தப்பா போல காலரை தூக்கி விட்டு தச்சிருவான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நாம் பேசுறத கேட்டுட்டு காலரை தூக்கி விட்டா மக்கள் காலர்ல கழுத்தையே வெட்டிடுவாங்க. அண்ணாமலை பேரு வேட்பாளர் பட்டியலில் உண்டா? நயனார் நாகேந்திரன் கூட என்னுடைய பேரு கூட எங்களுடைய அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும். தமிழகம் இதுவரை கண்டிராத வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். மதச்சார்பின்மையும் அதை அப்படியே மாற்றி போடுங்க. அது எங்களுடைய தேர்தல் ஜனநாயக கூட்டணி தான் கண்டிராத வெற்றியை வெற்றி பெறும். ஆனால் மதசார்புன்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் தான். எப்படின்னா அவர் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனால் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறார். நாங்களும் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறோம். நாங்கள் இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவோம், ஈத் முபாரக் சொல்லுவோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அப்போ எது மத சார்பு, எது மத சார்பு இல்லை? எது மத சார்பு, எது மத சார்பு? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவோம், ரம்ஜானுக்கு சொல்கிறோம், வாழ்த்து சொல்கிறோம். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நாங்கள் பள்ளிக்கு போகிறோம், எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கேன், நான் செஞ்சுருக்கேன். பிரைம் மினிஸ்டரே எல்லா சர்ச்சுக்கும் போகிறாரு, எல்லா பள்ளிக்கும் போகிறாரு, டெல்லி இமாம் கூட கட்டி தழுவுறாரு. ஏன் போப்பாண்டவருடைய போய் கட்டி தழுவுடைய சக்தி மிகுந்த தலைவர் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர். அவர்கள் மாநில அரசியலுக்கு திரும்பி இருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதற்கான ஒரு முடிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய முடிவை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏற்கனவே அதிருப்தியாக இல்லை, நான் கேள்விப்பட்ட வரையிலும் ரொம்ப அதிருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. ஆனால் அவர் சொல்லும்போது இனிமேல் வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்தியை பார்த்தேன். அவருடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய வருத்தத்தை இது வெளிப்படுத்துது.
விஜய் பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கிறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதால் தொடர்ந்து பேசப்பட்டது. பாளையங்கோட்டை தொகுதியில் கூட அவங்க போட்டிடுவாங்கன்னு பேசப்பட்டது சமூக வலைதளங்கள். அதனால் அந்த குடும்பத்திலே ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருதா? இது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது? அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம சொல்லலாமா? அவருடைய கட்சி பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி கருத்து சொல்வது அது நாகரிகமானது இல்லை. நன்றி.